கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் 5 தேதி 10 தேதி ஆனா காணாம போயிடுது. இஎம்ஐ பே பண்ண, கடன் அடைக்க, மருத்துவ செலவுகள், படிப்பு செலவுகள், வாடகை, இஎம்ஐன்னு எல்லாமே செலவாயிட்டே இருக்கு. ஒரு சின்ன சேவிங்ஸ் கூட இல்ல. ஓரளவுக்கு கூட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என் லைஃப்ல இல்லவே இல்ல. ஒரு சிலருக்கு பிசினஸ் இன்னும் நல்லாவே பிக்கப் ஆகல. ரொம்ப டவுன் ஆகுது. ஒரு சிலருக்கு வேலையில நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் ஒரு ப்ரமோஷனோ, இன்கிரிமெண்ட்டோ கிடைக்கிறதில்ல. பணம் அப்படின்றது ஏதோ என் கையில நிக்காத ஒரு விஷயம் மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க வீட்ல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ நீங்க பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்றத பார்த்து, அத ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணும்போது, உங்க வீட்ல பணம் அப்படின்றது நிரந்தரமா தங்கும். நீங்க உங்களுக்கு தேவையான சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 10 பாயிண்ட்ஸ் நான் இதுல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன மிஸ்டேக்ஸ உங்க வீட்ல பண்ணிட்டுருக்கீங்களோ, அத நீங்க அவாய்ட் பண்றது மூலமா கண்டிப்பா மனிய வந்து உங்களால நெறைய மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். மிஸ்டேக் 1, நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஏதாவது ஹெவியான பொருட்கள் வச்சிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. வடகிழக்கு அப்படின்றது ஈசானிய மூலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மூலை வாஸ்து சாஸ்திரத்தின்படி குபேரனுக்கு உண்டான ஒரு திசை. ஸோ இந்த திசையில நீங்க ரொம்ப ஹெவியான பொருட்கள் லைக் கட்டில், பீரோ, டேபிள்ஸ் ஆர் நெறைய குப்பைகள், உங்களுடைய அழுக்கான ட்ரெஸ்ஸஸ் வச்சிருக்கீங்க, பிள்ளைங்களோட உடைஞ்ச டாய்ஸ் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள அந்த மூலையில வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது தயவு செஞ்சு இப்போவே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அந்த ஈசானிய மூலை அப்படின்றது எப்போவுமே ரொம்ப கிளியரா எந்ததுமே இல்லாம இருக்கணும். ஃப்ரீயா அந்த இடத்த விட்டுருங்க. அந்த மூலை மட்டும் ரொம்ப ஃப்ரீயா உங்க வீட்ல இருக்கணும். ஈசானிய மூலை அப்படின்றது நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு திசை. உங்க என்டையர் ஹவுஸ்ல வடகிழக்கு திசை மூலை எங்க இருக்குன்னு பார்த்து, அந்த கார்னர்ல ஏதாவது பொருட்கள் வச்சிருக்கீங்க. அதுவும் முக்கியமா பீரோ, கட்டில், டேபிள், டெய்லரிங் மிஷின் இந்த மாதிரி ஹெவியான பொருட்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இப்போவே அந்த இடத்த மாற்றி அந்த இடத்த ஃப்ரீயா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய குழாய்கள பாருங்க. நீங்க வந்து டெரஸா இருக்கட்டும், ஆர் உங்களுடைய பால்கனி எந்த இடத்துல வந்து நீங்க வந்து தண்ணீர் குழாய்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும், சொட்டு சொட்டா அதில வந்து கசிஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா, அது நம்ம வீட்டுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தையும் பாதிக்கும். அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய மனி ஃப்ளோவும் அந்த தண்ணீர்ல எப்படி சொட்டி சொட்டி வடியுதோ அதே மாதிரி நம்மளுடைய சேவிங்ஸும் கரைஞ்சிரும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ தண்ணிய வந்து அதிகமா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்க அதிகமா தண்ணி வந்து வேஸ்ட் பண்ற ஆளா இருந்தாலும் நம்மகிட்ட வந்து பணம் தங்காது. ஸோ உங்க வீட்ல ஏதாவது சொட்டு சொட்டா கசியிற மாதிரி தண்ணீர் குழாய்கள் இருந்ததா அப்படின்னா, அத சரி பண்ணிக்கோங்க. அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க பணத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக என்னென்னமோ விஷயம் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என் கையில பணமே தங்க மாட்டேங்குது. என் பிசினஸ்ல டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, மணி மேனிஃபெஸ்டேஷன் கோர்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம கிட்ட கோர்சஸ் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் பர்சனல் டாரோ ட்ரேடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து லிங்க் இருக்கும். நீங்க அதை டச் பண்றது மூலமாகவும் நீங்க எங்க கூட டைரக்டா கனெக்ட் ஆக முடியும். மிஸ்டேக் இன்றைய காலகட்டத்துல நம்ம அப்பார்ட்மெண்ட்ல ரெண்டட் ஹவுஸ்ல வந்து நம்ம வசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றனால நிறைய பேர் வீட்ல இந்த மிஸ்டேக் வந்து கண்டிப்பா பண்ணிட்டு இருப்பீங்க. இதை வந்து இனிமேல் தவிர்த்துக்கோங்க. அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ண முடியுமா அப்படின்றது பாருங்க. மெயின் டோர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய நிலவாசல் படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் நம்மளுடைய குலதெய்வம் இருக்கும். நிறைய நிலவாசப்படி தெய்வங்கள் இருக்கும். லக்ஷ்மி உள்ள வர என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த நிலவாசல் தொடர்பா வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த இடத்த இருட்டா வச்சுக்கிறது, சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய வீடு வந்து அந்த மாதிரி அமைப்புல இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஈவினிங் மட்டுமாவது அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லைட் வந்து நீங்க போட்டு அதை வந்து எரிய விடுங்க. அல்லது தீபம் வந்து நீங்க ஏற்றி வைக்கலாம். அந்த நிலவாசலுக்கு பக்கத்துல வந்து நீங்க வந்து டஸ்ட்பின் வைக்கிறது, ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டஸ்ட்பின் தூக்கி நீங்க வேற இடத்துக்கு மாத்திக்கோங்க. செப்பல் ஸ்டாண்டையும் நீங்க வேற இடத்துக்கு மாற்றி வச்சுக்கிறணும். அந்த இடம் எப்பவும் சுத்தமும் பிரகாசமா இருக்கும்போது செல்வ செழிப்பு அப்படின்றது நிரந்தரமான ஒன்றாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 4, நம்ம வீட்ல உடைந்த பொருட்கள், கண்ணாடி, ஓடாத கடிகாரங்கள், எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக்கா இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து நீங்க சரி பண்ணி யூஸ் பண்ண முடிஞ்சதா அப்படின்னா வச்சுக்கோங்க. அதர்வைஸ் சென்டிமெண்ட்டா நான் வைக்கிறேன் அப்படின்லாம் வச்சு அத வந்து குப்பை மாதிரி சேர்த்துட்டு இருக்காம, அத டிஸ்போஸ் பண்ணிருங்க. கடிகாரம் வந்து ஓடல அப்படின்னா, உடனே வந்து நீங்க அதோட பேட்டரிய வந்து மாற்றிருங்க. நெறைய பேர் வந்துட்டு நெறைய இடங்கள்ல வீடு ஃபுல்லா கடிகாரம் மாட்டி வச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு ஃபுல்லா பேட்டரி போட்டுட்டு இருக்கணும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு முக்கிய
முக்கியமாக வந்து கடிகாரம் தேவைப்படுது. லைக் பிள்ளைங்க வந்து ஸ்டடி ரூமில் உங்களுக்கு தேவைப்படும். சிலருக்கு கிச்சன்ஸில் யூஸ் பண்ணுவீங்க, ஹால். இதில் இருந்தால் போதுமானது. எல்லா ரூமுக்கும் எல்லா வால்லையும் நீங்கள் வந்து கடிகாரங்களை மாட்டிட்டு அது அழகாக இருக்குது, அதோட டிசைன் நல்லா இருக்குன்னு மாட்டி வச்சுருப்பீங்க. அது ஓடாமல் அதே இடத்துல இருக்கும். அது எப்படி ஓடாமல் அப்படியே ஸ்டாக்னட்டாக இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய பண வரமும் நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் அடையாமல் நம்ம அதே இடத்துல தேங்கி நிற்போம். ஸோ முக்கியமாக இந்த கடிகாரங்கள் ஓடாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லை பேட்டரி போட்டு நீங்கள் வந்து அதை மாட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி உடைந்த கண்ணாடி பொருட்கள் வீட்டில் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி அப்படிலாம் வைப்போம். அதெல்லாம் நீங்கள் இனிமேல் பண்ணவே பண்ணாதீங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பொருள் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இதை ஒரு உமனாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு வீடை மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் தான். ஸோ எந்த அளவுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம் வாங்கி 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 நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய டைமை அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் செலவிட்டுட்டே இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மிஸ்டேக் நம்பர் 5, இதுவும் ஒரு வாஸ்து தான். இந்த சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பள்ளமாக சிலர் வந்து அமைச்சிருவாங்க. வீடு வந்து நம்ம என்ன தான் வந்துட்டு பார்த்து பார்த்து கட்டினாலும் லைட்டாக அந்த இடம் வந்து பள்ளமாக இருக்குது. அது கன்னி மூலைன்னு சொல்லுவாங்கல்ல, தென் மேற்கு மூலை. அது வந்து கொஞ்சம் பள்ளமாக இருந்தது அப்படின்னா நம்ம சேமிப்பு வந்து ரொம்ப கம்மியாயிரும். இந்த திசையே சேமிப்புக்கான திசை தான். ஸோ இது வந்து ஏதாவது பள்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் ₹1 கூட தங்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்த வந்து நீங்கள் மேடு பண்ணி போட்டுக்கோங்க. நிறைய வீட்டில் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த கன்னி மூலையில் வந்துட்டு மேலே வந்து செங்கல்லாம் ஏற்றி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட ஏதாவது நீங்கள் வந்து வாஸ்து உங்களுக்கு பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க பார்ப்பாங்க, ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு அந்த மாதிரி ஒரு செங்கல் மட்டும் நீங்கள் வந்து மேலே ஏற்றி வந்து வச்சுக்கலாம். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. அறிகுறி 6, கிச்சன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களுடைய சமையலறை எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டில் ஆரோக்கியமும் செல்வமும் பெருகும். முக்கியமாக உப்பு ஜாடி அண்ட் உங்களுடைய கவுண்டர் டாப் இதெல்லாமே நம்ம க்ளீனாக வச்சுக்கோங்க. நைட்டு முக்கியமாக உங்கள் வீட்டில் வந்து வெசல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க. அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பிட்ட பாத்திரங்களையாவது வாஷ் பண்ணி வச்சிடணும். நீங்கள் இதை வந்து ஒரு ஆண் வந்து பார்த்துட்ருக்கீங்க, என் ஒய்ஃப் தான் வாஷ் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஹெல்ப் நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக நம்ம பண்ணுறதுனால எந்த ஒரு தவறான விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஆணாக இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களால பண்ண முடியல, அவங்க ஹெல்த் கண்டிஷன்ஸ் அப்படி இருக்குது, நிறைய ஒர்க் பண்ணி அவங்க ஆல்ரெடி டயர்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை பண்ணி வச்சுட்டு தூங்குறதுனால ஒரு தவறும் கிடையாது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய பீரோ எந்த சைடில் இருக்குது? நிறைய பேர் வந்து மணி பாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அது எந்த சைடு இருக்குன்னு பாருங்கள். பீரோவோ பணப்பெட்டியோ வடக்கு நோக்கி திறக்கிற மாதிரி இருக்கணும். வடக்கு திசை பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது நீங்கள் வைக்கக்கூடிய பீரோ எந்த சைடு இருக்கணும் அப்படின்னா தென் மேற்கு மூலையில் அந்த கார்னரில் வைக்கணும். அது வந்து வடக்கு நோக்கிய மாதிரி அந்த பீரோவோ உங்களுடைய பணப்பெட்டியோ இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா பணத்தை வந்து அதிகமாக அது வந்து இருக்கும். பிகாஸ் குபேரனோட திசையை நோக்கி அது இருக்குது. மிஸ்டேக் நம்பர் 8, இது எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சிலருக்கு பொருந்தும். யாரெல்லாம் வீட்டில் வந்து செடி வளர்க்குறீங்களோ, செடிகள் வந்து ரொம்ப வாடி போயிருக்கு ஆர் வந்துட்டு ரொம்ப கருகிருச்சு அப்படின்னா அதை வந்து உடனே வந்து அந்த பாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லை ஃபுல் செடியுமே கருகிருச்சு அப்படின்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. வீட்டில் வந்து அதிகமாக முள் செடிகள் வந்து அது அழகாக இருக்குது, வீட்டுக்கு பார்க்க டெக்கரேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ரோஜாப்பூ செடி வைக்கிறீங்க ஆர் வந்து தூதுவளை செடி வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து என்ட்ரன்ஸில் வைக்காமல் கொஞ்சம் சைடாக பின்னாடி வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப உத்தமமானது. வீட்டோட நுழைவு வாயிலில் என்ட்ரன்ஸில் வந்து இந்த முச்செடிகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா பண வரவு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு க்ரீனிஷாக உங்களுடைய கார்டனை நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பசுமையான செடிகளை நீங்கள் வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வீட்டில் வந்து அதிக செல்வம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா க்ரீன் அப்படின்றது வந்து வெல்த்துக்கான ஒரு சிம்பல், அபண்டன்ஸை ஏற்றுட்டு வர்றதுக்கான ஒரு கலர். அப்படின்றனால எந்த அளவுக்கு பசுமையாக நீங்கள் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பசுமையாக உங்களுடைய கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. அடுத்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா, வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. வீடோட சென்டரில் வந்துட்டு ஒரு பெரிய பில்லர் வைக்கணும், அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அந்த சென்டரில் வந்து வச்சிடக்கூடாது. அந்த பழைய காலத்து வீடுகள்லாம் பார்த்துருங்க அப்படின்னா வீடோட சென்டரில் தான் வந்து நல்ல சூரிய வெளி படுற மாதிரி ரொம்ப ஓப்பனாக அதை வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த சூரிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும், மழை வந்து அப்படியே டைரெக்டாக உள்ளே வரும், பிரபஞ்ச ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக உள்ளே வரும் அந்த மாதிரி வீடுகள்லாம். இப்போ நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி ஓப்பன் ஹவுஸ்லாம் நம்மளால் வந்து பில்ட் பண்ண முடியாது. பட் அந்த இடத்துல ஹெவியாக எதுவும் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதனால் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தாலும் திடீர்னு ஏதாவது பண நெருக்கடி
வந்து பிசினஸ் மூலமாவோ, ஏதோ ஒரு விஷயம் மூலமா நமக்கு பண நெருக்கடியில போய் நீங்க மாட்டிப்பீங்க. மிஸ்டேக் 10 என்ன அப்படின்னா, ஆ நெறைய பழைய பொருட்கள், குப்பைகள் இதெல்லாம் வந்துட்டு வீட்ல வந்து குப்பை மாரி போட்டு வைக்கிறது. லைக் நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, துணியே இருக்கு அப்படின்னா, அழுக்கு துணி நீங்க மிஷின்ல போடுறதுக்கு ஸ்பெசிஃபிக் டே வந்து நீங்க அலாட் பண்ணியிருக்கலாம். நான் சண்டே போட்டுக்கிறேன், சாட்டர்டே போட்டுக்கிறேன் அப்படின்ட்டுன்னு. அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கூட வாங்கி நீட்டா அதில போட்டு வைங்க. அதேபோல நெறைய டாய்ஸா இருக்கட்டும், நீங்க யூஸ் பண்ண மேக்கப் திங்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு யூஸ் பண்ணாத பர்ஸ், வாட்சஸ்ன்னு நெறைய பொருட்கள நீங்க யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அதோட கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும். அது எல்லாமே சேர்த்து வச்சுட்ருப்பாங்க. எலக்ட்ரிக் பொருட்களா இருக்கட்டும், பிளாஸ்டிக் பொருட்களா இருக்கட்டும், கிச்சன்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செராமிக் பிளேட்ஸ் இதெல்லாம் அப்படி இப்படி லைட்டா உடைஞ்சிருந்தாலும் போட்டு வச்சிருப்பீங்க. அத ஃபுல்லா நீங்க ரிமூவ் பண்ணிருங்க. அத ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வர்றதுக்கு வந்து பயங்கரமா சான்சஸ் இருக்கு. ஸோ, உங்களுடைய மனி ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். முக்கியமா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, துணிலாம் வாஷ் பண்ணிருவாங்க. அ ஆனா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்படியே துணி துவைக்க அது சோஃபாலயோ, அது வந்து கட்டில்லயோ அத வந்து அப்படியே குப்பை மாரி குமிச்சு வச்சுட்ருப்பாங்க. அந்த மிஸ்டேக் வந்து நீங்க பண்ணக்கூடாது. நீங்க வந்து துணி துவைச்சுட்டீங்களா, நீட்டா அயர்ன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. இல்ல அயர்ன் பண்ணல நான் அப்பப்போ அயர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும், ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி அவங்கவங்க கபோர்ட்ல நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிருங்க. எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வீட வந்து நீட்டா வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களால வந்து மணிய வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். முக்கியமா இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, உங்க வீட்டு குழந்தைகள் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்டடி டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கணும். அந்த ரூம் பயங்கர நீட்டா இருக்கணும். அதுல வந்து நீங்க நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, அத வந்து அங்க போய் சேர்த்து வச்சுட்ருக்கீங்க. அவங்களோட உடைஞ்ச டாய்ஸ் எல்லாம் அதுல வந்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா, அது அவங்களோட ஸ்டடீஸையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்க வீட வந்து நீட்டா வச்சிருக்கீங்களோ, எந்த அளவுக்கு மினிமமான திங்ஸ் வச்சிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய பிரைன் வந்து ஹேப்பியா இருக்கும். நீங்க ரெகுலரா வந்து ஒரு குப்பை மாதிரி இருக்கக்கூடிய ஷெல்ஃபையும், குப்பை மாரி இருக்கக்கூடிய வீடையும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பிரைன் வந்து ஆ கிளட்டர் ஆகிரும். எந்த அளவுக்கு நீங்க வெளிய குப்பைகள பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு பிரைன்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்க வீட நீங்க நீட்டா மெயின்டெயின் பண்ணும்போது, உங்க பிரைன்லயும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்ப காமான ஃபீலிங் அது குடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு மினிமம் திங்ஸ் யூஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு மெயின்டனன்ஸ் வந்து ஈஸி ஆகும். ஸோ உங்க வீடு பார்க்கவும் அழகா இருக்கும். ஈஸியா மெயின்டெயின் பண்ணுவீங்க. அடிக்கடி கிளீன் பண்ண முடியும். வீடு ரொம்ப நீட்டா இருக்கும். உங்களால நெறைய விஷயங்கள மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இன்னைக்கு காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மினிமலிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து பேசப்படுது இல்லையா? அதத்தான் நான் சொல்றேன். உங்களால அது பண்ண முடியாது. நான் லைஃப் லீட் பண்ண மாட்டேன் அப்படின்னாலும் பரவால்ல. நீங்க எவ்வளோ செப்பல்ஸ் வேணாலும் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஹேண்ட் பேக்ஸ்னாலும் வச்சுக்கோங்க. எவ்வளோ வாட்ச் கலெக்ஷனாலும் வச்சுக்கோங்க. பட் அது நீட்டா வைங்க. அரேஞ்ச் பண்ணி அழகா வைங்க. அடிக்கடி டஸ்ட்லாம் பண்ணி அத ரொம்ப நீட்டா நீங்க மெயின்டெயின் பண்ணும்போது, உங்க வீட்ல மனி ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். அதே மாரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பைக், ஸ்கூட்டர் அண்ட் உங்களுடைய கார் இது எல்லாமே எப்பவுமே நீட்டா இருக்கணும். கார்லலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஏதாவது வந்து சிந்தி வச்சுருவாங்க. நம்மளே ஏதாவது ஒரு குப்பை போட்டுருவோம். சாப்பிட்டுட்டு இருக்கோம். உள்ள ஏதோ ஒரு வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அத அவாய்ட் பண்ணிருங்க. இன்கேஸ் வாங்கி சாப்பிட்டு கீழ ஏதாவது சிதறியிருந்தது அப்படின்னா, அத அப்பவே எடுத்துருங்க. வெளிய ஏதாவது ஒரு லாங் டிராவல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து அ வாஷ் பண்ணி நீட்டா வச்சுக்கோங்க. அந்த கார எந்த அளவுக்கு நீங்க நீட்டா வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க வெளிய போகும்போதும் பாதுகாப்பாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு மனி ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். ஏன்னா, அதுல தான் நம்ம போறோம். ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றதுக்கு போறோம். ஒரு ஜாப்க்கு போறோம் அப்படின்னும்போது, அதுவும் ரொம்ப நீட்டா இருக்கிறது முக்கியம். அதே மாதிரி இன்னைக்கும் சிலர் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒர்க் போறாங்க, பிசினஸ் போறாங்க. பட் நீட்டா அயர்ன் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து போடுறதில்ல. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடப்போகுது? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்க முன்னாடி எந்திச்சிங்க அப்படின்னா, நீட்டா அயர்ன் பண்ணி அந்த சாரியோ, நீட்டா அயர்ன் பண்ணி இந்த ஷர்ட்ட போடும்போது, இன்னும் உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நீங்க மணி மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும் நெறைய அது வந்து சப்போர்ட் பண்ணும். நான் ஆல்ரெடி ஆரா அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டோட ஆராவ நீங்க நல்லா வச்சுக்கணும்னு ட்ரை பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய ஆராவ நீங்க வந்து பெஸ்ட்டா வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க மனி, ரிலேஷன்ஷிப்ன்னு எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்.